வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சுத்தமாக வாய்ஸ் கொடுக்கவே முடியல. வாய்ஸை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுத்தமாக எனக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 14 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன். ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் வீடியோ வரலைனாலும் ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்றீங்க. எனக்கா ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் சுத்தமாக முடியல. இதுக்கு மேலே பேசினா தொண்டை வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அதனால தான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு 14 நிமிஷம் மட்டும் கஷ்டப்பட்டு பேசி கொடுத்துருக்கேன். வீடியோவில் வாய்ஸ் பெருசாக கிளியராக இல்லை. ஆனால் அன்பான உறவுகளோட வேண்டுகோளுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் 14 நிமிஷத்தில் வீடியோ முடியும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் உடம்பு சூழ்நிலைகள்னால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப நன்றி. என்ன நிமே சொல்ற? நம்ம வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுற அளவுக்கு அப்படி என்ன நடக்குதுங்க? தெரியலப்பா. அப்பதான் பாவம்ப்பா கீழே விழுந்துட்டு அழுதுகிட்டே இருக்குப்பா. என்ன மச்சான், என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல மச்சான். அம்மாவை வந்து மிரட்டுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கேன்? யாரு என்ன ஒன்றும் புரியலையே. மாமா, இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு பேசாம நேரடியா வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம்ல. ஆமா மச்சான், புள்ள வந்து அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்கன்னு சொல்லுது. என்ன ஏதுன்னு வாங்க நேரடியா போய் பாத்துட்டு வந்துருவான். சரி வாங்க மச்சான், போவோம் வாங்க. என்னப்பா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா நிக்கிறியே? என்னாச்சு? எவனோ 2-3 பேர் அம்மா வீட்டுக்குள்ள பூந்து ஏதோ அருவாலாம் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்களாம். நாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறோம். அன்னைக்கு வந்தா நீங்க விவரத்தை சொல்லுங்க. அருவாளை வச்சுக்கிட்டா? ஐயோ, என்னப்பா நீங்க போறோம்னு சொல்றீங்க? இருங்க, என்னன்னு பாத்துக்கறலாம். அம்மா, என்ன பாத்துக்கறலாம் பேசுற? அருவாளை வச்சுக்கிட்டு மிரட்டுறோம் சொல்றாங்க. அத்தை மட்டும் தனியா இருக்காங்க. போய் என்னன்னு நாங்க பாத்துட்டு வந்துடுறோமா. என்னவா இருந்தாலும் பார்த்து பொறுமையா பேசுங்கப்பு. அருவா கம்பன் வச்சிருந்தா பொறுமையா இருக்கணும், அவசரப்பட கூடாது. அம்மா, அதே நாங்க 3 பேர் போறோம்ல, நாங்க போய் என்னன்னு பாத்துக்கிறோம். சரிப்பா சரிப்பா, சரி அப்ப போயிட்டு வாங்க. பானை சட்டி எல்லாம் அள்ளி வெளியில வீசிருக்காங்க. அப்ப உள்ள இருந்த அம்மாவோட நிலைமை என்னன்னு தெரியலையே. யார் வீட்டுல வந்து என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க? எவனா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது மச்சான். வாங்க உள்ள போய் பாத்துருவான். வாங்க மச்சான். போவாங்களா? அட, எவ்வளவு காசு வாங்கிட்டு போனதுக்கு நான் என்னடா செய்வேன்? என்ன ஏன்டா போட்டு இப்படி கொள்றீ? எப்படி? ஏய் கிழவி, மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இங்க பாரியா, நீ வீடு முழுக்க தேடி அலசினாலும் 1 ரூபா காசு என் வீட்டுக்குள்ள இருக்காது. சும்மா தேவையில்லாம அந்த பயல்களை விட்டுக்கிட்டு வீட்டு நாசம் பண்றதை விட்டுவிட்டு பேசாம வந்து அந்த நாய் எங்க இருக்குன்னு தேட சொல்லுங்கப்பா. அவளை தேடினாலும் உங்களுக்கு புண்ணியமா போகும். என் வீட்டுக்குள்ள போய் தேடி என்னத்துக்கு ஆக போகுது? ஏய் கிழவி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? வாய மூட போறியா இல்லையா? அண்ணே, கிழவி நம்ம கிட்ட காசு இல்ல பணம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இந்த சூட்கேஸ் நிறைய கட்டுக்கட்டா காசு வச்சிருக்கானே. கிழவி, கையில காசே இல்லைன்னு அப்படியே பவ்யமா நாடகம் ஆடுன. இப்ப கட்டுக்கட்டா என் ஆளுக்கு காசு எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சான்? ஐயா, அதெல்லாம் நான் வயக்காட்டுலையும் வரப்பு காட்டுலையும் ஆடு மாடுலையும் வந்த வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்த காசியா. ஏதோ வயசான காலத்துல எனக்கு முடியல கொள்ளலைன்னா தூக்கிட்டு போய் பாக்குறதுக்கு 4 நாதி வேணும்னா கூட இந்த காசை கொடுத்தாதாயா பாக்குறாங்க. அதனால என் கடைசி காலத்துக்கு நான் சேர்த்த காசியா. அதை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க சாமி, தயவு செஞ்சு வச்சுட்டு போயிருங்கப்பா. அது சரி, அது சரி. வச்சுட்டு போறதுக்கா நாங்க வந்திருக்கோம். டே குப்பா, அதுல எம்பிட்டு இருக்குன்னு உட்காந்து என்னங்கடா. சரிண்ணே. இல்லை சொட்ட மண்டை, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ நாசமா போயிருவ. கடைசி காலத்துல பச்சை தண்ணி கூட கிடைக்காம நீ புழு புடிச்சு சாக போறியா இல்லையான்னு பாருடா. பேதியில ஓவானே. எவ்வளோ ஒருத்தி வாங்கிட்டு போன காசுக்கு நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை பூரா இப்படி எடுத்து வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அட பேதியில ஓவாங்களா, என் காசை கொடுங்கடா. அண்ணே, மொத்தம் 5 லட்சம் ரூபா இருக்குண்ணே. 5 லட்சம் தான் இருக்கா? கழுத வட்டி காசுக்கு கூட தேராதடா. இந்த காசை வச்சு நம்ம என்ன செய்யறது? உள்ளைக்கு போய் தேடி பாருங்கடா. கிளவி புளிப்பானை உப்பு பானைன்னு எதுக்குள்ளயாவது பதுக்கி வச்சிருக்கான். போங்கடா போங்கடா, நின்றுகிட்டே இருக்காம போய் தேடுங்கடா, போங்கடா. சரிங்கண்ணே.
ஐயா சாமி, கந்தா கடம்பா கதிர்வேலான்னு வெறும் முருகன் பேரா வச்சுக்கிட்டு இப்படி அநியாய பாடுபடுத்தி அடுத்த வீட்டு காசை ஆட்டையை போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காயா? ஏயா இப்படி திருடி பழைக்கிறியே, உழைச்சு பழைக்க கூடாதா? ஏய் கிழவி, யாரை பார்த்து திருட்டு போயிருங்கிற? நான் உழைச்ச காசு 20 லட்சத்தை வாங்கிட்டு வந்து உன் மகளு மருமைன்னு ஊரை விட்டு ஓடியாந்து உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமா சோறு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. நான் காசை கொடுத்துட்டு ஒதுங்கி போகணுமா? நீங்க எல்லாம் வாங்கி தின்றவுக நல்லவுக, நான் கெட்டவனா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்க, தலை 2 பொழந்துரும் தெரியும்ல. ஏலே, யாராவது வீட்டுக்குள்ள? ஏலே சொட்ட மண்டை கிளட்டு பயலே, கேட்கறதுக்கு நாதி இல்ல, கிளட்டிச்சிருக்கீங்க தானடா அருவாளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த. இப்ப என் மயன் சிங்க குட்டி வந்திருக்கான்டா, அவன்கிட்ட பேசி பாருடா உன் சேரிய. யோ, யாரியா நீ? யார் வீட்டுக்குள்ள வந்து யார் முன்னாடி அருவாள் எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்க? என்ன புள்ள இல்லாதவன் நினைச்சுக்கிட்டியா? ஆம்பளை புள்ள நான் இருக்கேன்டா. எங்க அம்மாவுக்கு ஒண்ணு நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? யாரியா நீ? முதல்ல என் வீட்டுக்குள்ள என்னையா செய்யற? என்னையா ஆள் இல்லாத வீடுன்னு வீட்டுல உள்ளதெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியா? என் மச்சானுக்கு என் மாமியாருக்கு 1008 இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு நான் இருக்கேன்டா. எங்களை மிஞ்சி எங்க அத்தை மேல கைய வச்சிருவியா நீ? யார் வீட்டுக்குள்ள வந்து எப்பேற்பட்ட ஊர்ல வந்து அருவாள் எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்க? வேங்கப்பா டே வெறும் பயலுகளா, வாங்கின காசை திருப்பி கொடுத்தா நான் ஏன்டா அருவாளை தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு வர போறேன்? கொடுத்த காசை திருப்பி தர சொல்லு, இல்லைன்னா நான் எதுக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறேன்? இம்புட்டு ரோசக்காரங்களா இருந்தா நீங்க கொடுங்க. வாங்கின 20 லட்சத்துக்கு வட்டி முதலமா சேர்த்து போட்டு 25 லட்சமா கொடுங்கடா. இப்பவே வீட்டை விட்டு காலி பண்ணி போறேன். வாங்கின காசை கொடுக்கறதுக்கு வக்குல வந்துட்டாங்க வரிசை கட்டிக்கிட்டு. அம்மா, என்ன இதெல்லாம்? 20 லட்சம் 25 லட்சம்னு அந்த ஆளு வாட்டுக்கு அடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். 20 லட்சம் கடை வாங்குற அளவுக்கு, அதுவும் வட்டிக்கு வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம்? நானும் என் குடும்பம் தான் வீட்டை விட்டு வெளில போயிட்டோமே. இருக்கிறத பூரா ஆண்டு அனுபவிச்சு நீங்க மட்டும் தானே திண்டுகிட்டு இருக்க போறிய. இதுக்கு எதுக்கு இம்புட்டு கடனை வாங்கனே? நான் பெத்த மைனே சுப்பிரமணி, அம்மா 1 ரூபா ஊறுகா பாக்கெட் வாங்கி திங்கிறதுக்கு கூட மலப்பு பட்டுக்கிட்டு அதில் 1 ரூபா எடுத்து செலவழிச்சா காசு வீணா போயிருமேனு பார்த்துக்கிட்டு மிதுக்க வத்தலை வறுத்துக்கிட்டும் வெறும் கஞ்சியை கரைச்சி கரைச்சி குடிச்சுக்கிட்டும் அப்படியெல்லாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. நான் பெத்த மைனே, நான் எதுக்குடா 20 லட்சம் வட்டிக்கு வாங்க போறேன்? எல்லாம் உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் பார்த்த வேலைடா என் சாமி. தானே பார்த்தேன். என்னையும் என் பொண்டாட்டி உள்ளையிலையும் வெளியில விரட்டி விட்டுவிட்டு மகளையும் மருமையனையும் கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கும் போதே நினைச்சேன். அப்பவே நான் சந்தேகப்படத்தானே செஞ்சேன். இப்படி எதுலையாவது கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவியன்னு. சுப்பிரமணி, நான் தான் எதுவும் வேணான்னு தொலைஞ்சு போயிட்டேனே. எல்லாத்தையும் வித்துக்கிட்டு உன் மகளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? வட்டிக்கு வாங்கி உன் மகளுக்கு நீ செலவு பண்ணி அவள் அந்த அளவுக்கு கோடீஸ்வரியா வச்சு பார்க்கணுமா? இலே கேன பைய பெத்த கிறுக்கு பையல, நான் எங்கடா வட்டிக்கு வாங்கி அவளுக்கு செலவு பண்ணி கோடீஸ்வரியா வச்சிருந்தேன்? அவதான்டா பிசினஸ் பண்றா, என் புருஷனுக்கு காசை கொடு, பணத்தை கொடு, நகையை கொடுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் பிசினஸ் பண்றோம்னு வாங்கிட்டு போனா. ஏன் மட்டும் காசு பணம் நகை எல்லாத்துக்கும் போனதும் பத்தாம வட்டிக்காரன்ட்டு வேற வாங்கி இப்படி செலவழிச்சு மஞ்சள் குளிச்சு ஒண்ணுமில்லாம வந்து என்கிட்ட நிப்பான்னு நான் என்னடா கனவாடா கண்டேன்? அது சரி, அப்ப மகளுக்கு நகை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாச்சா? எல்லா நகையெல்லாம் கொடுக்கலடா. எனக்கு கஷ்டமா இருக்கு. என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவன் கேட்குறியா இவன் கேட்குறியா, இவன் டார்ச்சர் பண்றியான்னு காசை கொடு பணத்தை கொடுன்னு கேட்டா என்கிட்ட காசுலாம் இல்லடின்னு சொல்லவும் 10 பவே நகையை கொடுமா, நான் அடகு வச்சுட்டு அடுத்த மாதம் திருப்பி கொண்டுட்டு வந்து தரம்னு சொன்னேன். அது அடுத்த மாதம் கேட்டேன், அதுக்கு அடுத்த மாதம் கேட்டேன், அதுக்கு அடுத்த மாதமும் கேட்டு ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேன்டா நான் பெத்த மைனே. 10 பவே நகையும் போச்சு, வாழைத்தாறு வித்த காசு 2 லட்சம் ரூபா காசும் போச்சு. இன்னைக்கு வட்டிக்காரன்ட்ட நான் வாங்காத பேச்சும் இல்லை, வாங்காத அடியும் இல்ல, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க நடனா பெத்த மைனே. என்னையா ஊதா சட்டக்காரா, வந்தோன்னு பெரிய இவனாட்டமா டாம் டூம்னு பெரிய இது மாதிரி குதிச்ச. இப்ப என்னமோ பல்ல புடுங்கின பாம்பாட்டமா பம்மிக்கிட்டு நிக்கிற. என்ன உங்க அம்மாவை 20 லட்சம் ரூபாய் காசு எடுத்து கையில வைக்க சொல்லு, இல்லைன்னா அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்க சொல்லு. இல்லைன்னு வச்சுக்க, இந்த கழுத்து வெட்டி கந்தை யாரு என்னங்கிற விவகாரம் உங்களுக்கு தெரியாது. ஒரு அடி கூட அசைய மாட்டேன். என்னங்கிறது அப்புறம் தெரியும் பாத்துக்க. நாசமத்து போவேன். வந்ததுல இருந்து வீடு 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 வீடுன்னு இந்த வீட்டையே வாயில வச்சு நாவிக்கிட்டு இருக்காண்டா. பேதியில போவியா? அவ வாங்கிட்டு போய் கடனை வாங்கி செலவழிச்சு குட்டிக்காரனை போட்டதுக்கு நானே இந்த வீடு என்னடா செய்ய? இந்த பேதியில ஓவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுடா சுப்பிரமணி. பாருங்க, நீங்க காசை கொடுத்துருக்கிய, ஏமாந்துருக்கிய, உங்க பக்கம் நியாயம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட கையெழுத்து போட்டு காசு வாங்கினது அவங்க மக தானே. மகள்கிட்டையும் மருமையிட்டையும் போய் நிக்காம வயசானவங்கள்ட்ட வந்து கத்துனா என்ன அர்த்தம்?
அதானே, நல்லா கேளுங்க மச்சான். வீட்டு எழுதி கொடு, வீட்டு எழுதி கொடுனா என் மச்சான் ஆம்பளை புள்ள இந்த வீட்டுல பிறந்த ஒரு உசுரோட இருக்கையில எவனோ ஒருத்தன் வாங்கி தின்றதுக்கெல்லாம் என் மச்சான் பணப்பட்டு அவர் வீட்டு எழுதி கொடுக்கணுமா? இது நல்லாவுல இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி உன் தொங்கச்சி புருஷனையும் என்கிட்ட அப்படித்தாயா சொன்னாங்க. எங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்க, இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம், எங்க அம்மா என் பேச்சை மீறி எதுவும் செய்யாது, இன்னைக்கே இந்த வீட்டை எழுதி கொடுனா எழுதி கொடுத்துறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், அதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எங்க அம்மா கிட்ட இருந்து இந்த வீட்டை எழுதி என் பேருக்கு வாங்கிக்கிட்டு வீட்டை வித்து ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிறோன்னு உன் தொங்கச்சி தாயா சொல்லுச்சு. அதனாலதான் நான் உசுரோட விட்டுட்டு போனேன். இல்லைன்னா உன் தொங்கச்சி புருஷனையும் அன்னைக்கே போட்டு தள்ளிட்டு போயிருப்பேன் தெரியுமில. சொட்ட மண்டை, காது வரைக்கும் மீசையை வச்சிருக்கீல, கொஞ்சமாவது உனக்கு மண்டையில மசாலா இருந்துச்சுன்னா பொட்டை சிரிக்கி கடை வாங்கி கழுத, ஊர் சுத்தி நாய் வாங்கி தின்னி கழுத, அந்த நாய் பேச்ச கேட்டுக்கிட்டு நீனும் போயிருக்கிய. பெரிய மனுஷி நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன், என்கிட்ட கேட்டுல நீ முடிவெடுக்கணும். அந்த நாய் எழுதி கேட்பாங்களா, நாங்க எழுதி கொடுப்போமா? ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைய ரோட்ல விட்டுட்டு அந்த நாய்க்கு எழுதி கொடுத்துட்டு போவோம்னு நினைச்சியோ? என்ன கிழவி, நீனு உன் மகளும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி உன் மையன் வந்தோடனே நடிக்க ஆரம்பிக்கிறியா? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு இந்த நடிக்கிறது கிடைக்கிறதுலாம் தெரியாது. எதா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு மூஞ்சிக்கு மேல பேசிட்டு போயிடும். இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி எல்லாம் அதையும் இதையும் வாங்கிட்டு வா, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு பொய் பித்தலாட்டம் பண்ற வேலையெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. உன்கிட்ட காசு வாங்கினது என் தங்கச்சி புருஷன் தானே, அவங்க கிட்ட போய் கேளு, அவங்க கிட்ட என்னவோ பண்ணு, வெட்டு குத்து என்னமோ செய்யி. சும்மா ஆள் இல்லாத நேரத்துல வயசானவளை வந்து கத்திக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தேன்? அண்ணே, மேற்கொண்டு காசெல்லாம் தேடி பார்த்தா ஒன்னும் தேரலண்ணே, இந்த 5 லட்சம் மட்டும்தான் தேருச்சு. ஏலே, நல்லா போய் புளிப்பானை உப்பு பானைன்னு எல்லாத்துக்குள்ளையும் பாருங்கடா. கிழவி நகை நட்டெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். எல்லாத்துக்குள்ளயும் பாத்துட்டோம்னே. இந்த சூட்கேஸை தவிர இந்த கிளவிட்ட வேற எதுவுமே இல்லனே. ஒருவேளை நகை நட்டெல்லாம் பேங்க் லாக்கர்ல பறிக்கிருச்சோ என்னவோ தெரியலையே. இப்ப பாரடா சுப்பிரமணி, நான் சொல்ல கேட்காம மாட்டுலையும் ஆட்டுலையும் விவசாயத்துலையும் வந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குருவி சேர்க்கறது மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு வச்சிருந்தேன்டா. நாளைக்கு கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு வருவோமேன்னு வச்சிருந்த காசை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியிறாங்கடா. என் காசை எப்படியாவது வாங்கி குடுறா நம்ம பத்த மயனே. அநாகரிகமா ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து வயசானவங்க தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட அருவாளை காட்டி மிரட்டினதே தப்பு. இதுக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்ன நிலைமை ஆவியன்னு தெரியும்ல. என்னங்கடா சும்மா சில்லாட்ட பயல்களா வந்து நின்றுக்கிட்டு போலீஸ் மிரட்டினா இந்த கழுத்து வெட்டி கண்ணு பயந்து மிரண்டு ஓடிடுவோம்னு நினைச்சியோ? ஏய், நான் பார்க்காத போலீஸா, நான் பார்க்காத கேஸா? கூப்பிடுறா போலீஸ, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போலீஸ் வர சொல்லுவாரம்ல போலீஸ. இங்க பாருங்க, நான் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வச்சுதான் பேசுறேன். நீங்க பணத்தை இழந்தவரு, நீங்க உழைச்ச காசு, அது உங்க காசு. அதை வாங்கிட்டு போனது என் தங்கச்சி. நீங்க பேச வேண்டியது அவள்கிட்டயே அவ புருஷன்ட்டையும் தானே. சும்மா வந்து நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க அவகிட்ட போய் கேளுங்க. சும்மா இங்க வந்து நின்று பேசுறதுல என்ன இருக்கு? எங்களால பணத்தை தர முடியாதுங்க. யாரை வச்சு கையெழுத்து வாங்கினீங்களோ, யாரை நம்பி காசு கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. இல்லைன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். மாமா, வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல மாமா. அது சட்ட ரீதியா பண்ணணும்னா லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ஆளு லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரான்னு கேளுங்க. என்னனே இந்த பையன் லைசன்ஸ் அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலங்காலமா நம்ம கந்து வட்டிக்கு காசு கொடுக்கறதும் அதை கட்ட பஞ்சாயத்து வச்சு வாங்குறதும் தானே நம்ம வேலை. லைசன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வேலை இல்லையே. என்ன புதுசா சொல்றாங்க? அதானே ரோஹித் சொல்றது கரெக்ட் தான். யோ, லைசன்ஸ் வச்சிருக்கியா நீ? லைசன்ஸ் காட்டியா, அதுக்கப்புறம் நீ மத்தத பேசு. லைசன்ஸ் தானே. லைசன்ஸ் போற இடத்துக்கெல்லாம் தூக்கிக்கிட்டேவா போவாங்க? இளைய சுப்பிரமணி, இந்த பொக்கி பையிட்ட நீ கேக்குற அந்த கிசன்ஸா இல்லடா, இவனா என்னத்தையோ உன்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை எடுத்து காட்ட சொல்லுங்கடா, இல்லைன்னா அந்த சொட்ட பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். கிழவி, யார பார்த்து பொக்கி பையன்கிற? தாண்டா நீ தாண்டா பொக்கி பைய, பொறுக்கி பைய, முள்ள மாதிரி பைய, முடிச்சோடி பைய, எல்லா பையிலும் நீ தாண்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என் கழுத்துலயே அருவாள் எடுத்து வைக்கிற. என் மையன் கேக்குற கிசன்ஸை எடுத்து கொடுத்துட்டு பேசுடா. மாமா, இப்பெல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கே பத்திரம் வேணும், ரிசிப்ட் வேணும், சாட்சி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் சொல்றாரு. 20 லட்சம் ரூபாய்க்கு எப்படியும் பத்திரம் இல்லாம அவர் பணம் கொடுத்துருக்க மாட்டாருல்ல. பத்திரத்துல யாருக்கிட்ட பணம் வாங்கணும், யாருக்கு இவர் பணம் கொடுத்திருக்காரு, சாட்சிக்கு யாரு கையெழுத்து போட்டிருக்கான்னு எல்லாத்தையும் காட்ட சொல்லுங்க. பத்திரத்தை காட்டுனா உட்கார்ந்து பேசட்டு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுவான். 5 வருஷம் ஜெயிலு கழித்தீங்கன்னு தெரியும்ல. சின்ன பையல விட்டு ஆனா ஊனா போலீஸ் கேஸ்னு மிரட்டி பாக்குறீங்களா?
இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க யாருன்னு கூட முன்ன பின்ன நான் பார்த்தது இல்லைங்க. உங்ககிட்ட காசு வாங்கினவங்க யாரோ அவங்க கிட்ட பேசுறதை விட்டுவிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு ஆள் இல்லாத வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு தான் போவாங்க. நீங்க பத்திரத்தை காட்டுங்க, நாங்க என்னங்கிறத பேசுறோம். இல்லைன்னா என் மருமையை சொல்றது மாதிரி போலீஸ்ல வந்து மீட் பண்ணிக்குவோம். கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டோம்னா என்ன ஆகும் தெரியும்ல? இருக்கிற இடம் தெரியாம போயிடுவடி மாப்பிளே. ஊருக்குள்ள நம்மள அநியாய வட்டிக்காரன் கந்து வட்டிக்காரன்னு கண்ணா பின்னான்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இதுல இவங்க போலீஸு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்றது மாதிரி நம்ம 5 வருஷம் கழிதிங்கணும்னே. பேசாம இதுகளை இப்படியே விட்டுட்டு ஓடி போயிருவோம். அந்த லைலாவும் லைலா புருஷனும் எங்கிட்டாவது மாட்டுனா அப்புறம் அவங்கள வச்சு செஞ்சுக்கிருவோம். என்னடா குப்பா, அப்ப அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? அண்ணே, இவங்க எல்லாம் நல்லா படிச்சு கோர்ட்டு கேஸ்ன்னு விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இவ்வளனே. ஆளை பாத்தியா? ஆனா ஊனா போலீஸு கோர்ட்டு பத்திரம்ட்டு பேசுறாங்க. நம்மள மாதிரி தற்கூரி பயல்களா இருந்தா நம்ம அருவாள் எடுத்ததுக்கு அவன் கத்தி எடுத்துருக்க மாட்டான். இப்படியே பிரச்சனை எங்களுக்குள்ளேயே முடிச்சுட்டு போயிருக்கலாம்னே. ஆனா இவங்க எல்லாம் படிச்சவங்க, விவரமானவங்க. எதுலையாவது இழுத்து விட்டு சிக்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறங்க, வெளியில வர்றது ரொம்ப சிரமமா போயிரும்னே. பேசாம எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிருவோம். அந்த கொக்கி குமார அப்புறமே பாத்துக்குருவான். குப்பைன்னு சொல்றதும் எனக்கு என்னவோ சரியா தானே படுது. இவங்க ஆளுகள்லாம் ஒரு மாதிரி மார்க்கமா இருக்காங்க. எதுலயாவது இழுத்து விட்டாங்கன்னா வெளியில வர்றது ரொம்ப சிரமமா போயிரும்னே. என்ன அண்ணாச்சி அப்படியே நிக்கிறீரு? இடத்த காலி பண்றீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? கிளம்புறேன்டா, கிளம்புறேன். எண்ணி 10 நாள்ல உன் தங்கச்சி புருஷனையும் கண்டுபிடிச்சு பார்த்த இடத்துலயே 2 பேரையும் வெட்டி தலைதனியா துண்டதனியா ஆக்கல. இந்த கழுத்து வெட்டி கந்தை யாருன்னு அன்னைக்கு தெரியும்டா. சரி, எடுத்த காலி ஒண்ணு கொடுத்தவனாச்சு வாங்கினவனாச்சு எவனையோ என்னமோ வன்னிக்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்கடா. தேவி, அந்த லிஸ்ட்ல ஒன்னையும் வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீனும் தனியா மாட்டாமலா போயிருவ. அன்னைக்கு இருக்கு கிழவி உனக்கு. போங்கடா போக்கத்து வயல்களா, அந்த காசை கொடுத்துட்டு போங்கடா. நீங்க வாட்டுக்கு காசு எடுத்துட்டு போயிடாதீங்க. லேய், அந்த பிச்சை காசை அந்த கிழவி மூஞ்சில தூக்கி வீசிட்டு வாங்கடா. இந்த காசுக்கு ஈடா அவ மருமையன் தலையவும் மக தலையவும் எடுத்துட்டு வந்துக்குருவோம்.